அனைவருக்கும் வணக்கம். கடந்த மாதம் நம்மளுடைய டிஎன்இபி அலுவலகத்தில் தலைமை அலுவலகத்தில் ஒரு பல ஹார்ட் டிஸ்க்கள் காணாமல் போனதாக போன மாதம் ரிப்போர்ட் செய்யப்பட்டது. ஸோ அங்கே இருக்கிற விஜிலன்ஸில் முதல் கட்டமாக அலுவல் ரீதியாக அவங்கெல்லாம் விசாரணை செய்துவிட்டு காவல்துறையிடம் புகார் அளிக்கப்பட்டு இதுவரை காவல்துறை அவங்களுடைய விசாரணையை ஒரு சில பேர் செக்யூர் பண்ணியிருக்காங்க. இன்னும் தொடர்ந்து விசாரிச்சுட்டு வராங்க. இன்னும் ஒரு சில பேரை கைது செய்யும் நடவடிக்கையிலும் ஈடுபட்டுருக்காங்க. ஸோ இதில் யார் யார் சம்மந்தப்பட்டிருக்காங்க, என்ன மாதிரியான இன்டென்ஷனோடு இதெல்லாம் திருடப்பட்டுச்சு, எதனாலன்னு விசாரணை நடந்துகிட்டு இருக்கு. விசாரணை நடந்துகிட்டு இருக்கப்போ நான் எது பேசினாலும் அது சரியாக இருக்காது. ஸோ விசாரணை முடிந்த பிறகு கண்டிப்பாக காவல்துறை சார்பாக இது முழுமையான அறிக்கை தெரிவிக்கப்படும். கண்டிப்பாக ஹெட் ஆஃபீஸில் இருக்கிற அனைத்து டாக்குமெண்ட்ஸையும் நம்ம செக்யூர் பண்ண சொல்லியிருக்கோம். எல்லாமே பாதுகாப்பாக வைக்கிறதுக்கான அனைத்து வேலைகளையும் நம்ம உத்தரவிடப்பட்டுள்ளது. அது இல்லாமல் இதுமான கணினியில் இருக்கிற எல்லா டாக்குமெண்ட்ஸையும் எல்லா டேட்டாவையும் நம்ம பேக்கப் எடுக்க சொல்லியிருக்கோம். மற்ற என்னென்ன சென்சிட்டிவ் டேட்டா இருக்கும் அது அனைத்தையும் பேக்கப் எடுக்க சொல்கிறோம். கடந்த 5 வருடத்தில் இருக்கிற அனைத்து டெண்டர் சம்மந்தப்பட்ட அனைத்து டாக்குமெண்ட்ஸு, என்னென்ன டேட்டா கணினியில் இருக்குது, கான்ட்ராக்ட் எம்ப்ளாயி சம்மந்தமான என்னென்ன டேட்டா இருக்குது, அது இல்லாமல் கோல் பர்ச்சேஸ் சம்மந்தமான என்னென்ன டேட்டா இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் பேக்கப் எடுக்கும் வேலைகளை சொல்லப்பட்டிருக்கு. ஸோ ஒரு சில நாட்கள் அனைத்தையும் வேலிடேட் பண்ணி அனைத்தையும் பேக்கப் எடுக்கிற வேலைகள் இருக்குது. ஸோ மொத்தம் கான்ட்ராக்ட் எம்ப்ளாயிஸ் நிறைய பேர் கான்ட்ராக்ட் வேலைகள் இருக்காங்க. நிறைய தனியார் நிறுவனங்கள் கான்ட்ராக்ட் எம்ப்ளாயிஸ் நிறைய தெர்மலில் எல்லா இடத்துலையும் கான்ட்ராக்ட் வேலைகள் எடுத்து செய்துட்டு வராங்க. ஸோ அது சம்மந்தப்பட்ட டேட்டா மற்றும் கோல் டெண்டரு, கோல் சம்மந்தமான அனைத்து பர்ச்சேசஸ்ஸு, அது சம்மந்தமான அனைத்து டேட்டா, அது இல்லாமல் இந்த டிரான்ஸ்ஃபார்மர் ஊழல் ஆல்ரெடி உங்களுக்கு எல்லாம் தெரியும். அது சிபிஐக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணப்பட்டுச்சு. சிபிஐலையும் வழக்கு தொடுத்துட்டாங்க. அது அனைத்தும் ஹேண்ட் ஓவர் பண்ணப்பட்டுச்சு. ஸோ நமக்கு நிறைய நடவடிக்கைகளும் ஒரு சில நபர்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டாங்க கடந்த மாதம். ஸோ அந்த சஸ்பெண்ட் செய்யப்பட்ட பிறகு இது மாதிரியான ஒரு சில வேலைகள் நடந்திருக்கும் என்ற சந்தேகமும் ஏற்படுது. ஸோ அதனால் அனைத்தையும் காவல்துறை விசாரிச்சுட்டு வராங்க. விசாரணை முடிவில் அவங்க தெரிவிப்பாங்க. பட் என்னென்ன சென்சிட்டிவ் டாக்குமெண்ட்ஸ் இருக்குது, என்னென்ன சென்சிட்டிவ் டேட்டா இருக்குது, கடந்த 5 ஆண்டுகளில் நிறைய டெண்டர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணப்பட்டிருக்கு. எல்லாமே இப்போ இதில் சோலாரில் என்னென்ன மாதிரியான லோட் ஃப்ளோ ஸ்டடி பண்ணி என்னென்ன மாதிரியான இதெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு. இதெல்லாம் இப்போ டெண்டர்லாம் கூட க்ரீனில் சோலாரில் என்னென்ன அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கு, யார் யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, இது சம்மந்தமான அனைத்து டேட்டாவையும் நம்ம பேக்கப் எடுக்க சொல்லியிருக்கோம். ஸோ அதையும் ரீவேலிடேஷன் பண்ண சொல்லியிருக்கோம். அதை அங்கே இருக்கிற அதிகாரிகள் அனைவரும் சேர்ந்து செஞ்சுட்டு வராங்க. இது விசாரணை முடிந்த பிறகு என்னென்ன மாதிரியான எந்த எண்ணத்தில் இது திருடப்பட்டதுன்னு சொல்லிட்டு காவல்துறை மூலமாக தெரிவிக்கப்படும். இல்லை, அது எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் முக்கியமான டிபார்ட்மெண்ட்டில் இருந்த ஒரு சில ஹார்ட் டிஸ்க் எல்லாமே திருடப்பட்டிருக்கு. விசாரணை நடந்துட்டு இருக்கு. முடிஞ்ச பிறகு நாங்கள் அதில் தகவல் இப்போ சொன்னால் அது பொருத்தமாக இல்லை, இன்னும் நிறைய விசாரிச்சுட்டு வரோம். ஏன்னா இது ஒவ்வொரு இடத்துலையும் நிறைய பழைய லெகசி சிஸ்டம்ஸ் இருக்குது, பழைய டேட்டா இருக்குது, பழைய சர்வர் இருக்குது. அனைத்தையும் கணக்கெடும் பணிகள் நடந்துட்டு வருது. எல்லாம் எடுக்கட்டும். நம்பர்ஸ் எதுவும் நம்ம சொல்ல விரும்பல. இல்லை, அதை தான் விசாரிச்சுட்டு வராங்க. எதனால் இது இல்லை அதனால் விசாரிச்சுட்டு வரோம். ஏன்னா அந்த ஹெட் ஆஃபீஸில் நிறைய இடத்துல ஒவ்வொரு பர்ச்சேஸ் டிபார்ட்மெண்ட் இருக்குது, ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் இருக்குது. அவங்களுடைய எம்ப்ளாயிஸ் சம்மந்தமான கான்ட்ராக்ட் எம்ப்ளாயிஸ் நிறைய பேர் இருக்காங்க. கான்ட்ராக்ட் எம்ப்ளாயிஸில் நிறைய முறைகள் நடந்திருக்குமோன்னு சொல்லிட்டு நாங்கள் விசாரிச்சுட்டும் வரோம். ஸோ ஒவ்வொன்றும் நாங்கள் தனித்தனியாக விசாரிச்சுட்டு வரோம். ஸோ அனைத்து டேட்டாகளும் என்னென்னு சொல்லிட்டு என்னென்னலாம் நாங்கள் விசாரணைக்கு கடந்த 1 மாதமாக விசாரிச்சுட்டு வரோமோ அது சம்மந்தப்பட்ட டேட்டாக்கள்லாம் இருக்கா, பேக்கப் எடுக்கணும்னு சொல்லி பேக்கப் எடுக்கணும்னு சொல்லியிருக்கோம். அதையும் எடுத்துகிட்டு அதுக்கான முயற்சிகள் செஞ்சுட்டோம். இல்லை, யாரும் எந்த ஒரு சில நபர்கள் எந்த அரசையோ இல்லை அரசு சார்ந்த நிறுவனங்களையோ மிரட்டிலாம் பார்க்க முடியாது. சரியா, யார் தவறான நபர்களோ இப்போ இந்த மாதிரியான நபர்கள்லாம் உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட்டு அவர் மீது சட்டப்பூர்வமான நடவடிக்கை எடுக்கிறது தான் அரசோட இது. எந்த தனிநபரும் யாரும் அரசையோ அரசு சார்ந்த நிறுவனத்தையும் மிரட்டி பார்க்க முடியாது. யாரும் அரசு சார்ந்த நிறுவனத்தை ஹேண்டிலும் பண்ண முடியாது. ஸோ இதெல்லாம் ஒரு அரசோடைய நிறுவனம், அரசு சார்ந்த மக்களுக்கான நிறுவனம். இதை எந்த தனிநபர் ஹேண்டில் பண்ணணும்னு நினைச்சாலும், எந்த தனிநபர் இதில் உள்ள பூந்து எதுவும் செய்யணும்னு நினைச்சாலும் கடுமையான நடவடிக்கைகள் கண்டிப்பாக எடுக்கப்படும் என்பது முதலமைச்சர் உத்தரவு. யார் எதனால் திருடப்பட்டுச்சு, கண்டிப்பாக எதனால் திருடப்பட்டுச்சு, அந்த இன்டென்ஷன் என்ன, யார் திருடினாலும் முழுமையான விசாரணை காவல்துறை முடக்கி விட்டுலாம். நிறைய பேர் வேற ஒரு ஊர்களில் போய் அரெஸ்ட் பண்ணிட்டு வந்திருக்காங்க. விசாரணை முடிந்த பிறகு அதை பற்றி தெளிவாக சொன்னால்தான் உசிதமாக இருக்கும்.
டாக்குமெண்ட் கண்டிப்பாக திருடப்பட்டது, அதில் நிறைய ஹார்ட் டிஸ்கள் காணும். அது அனைத்தும் கணக்கிடும் பணிகள் நடந்துட்டு இருக்கு. கணக்கிட்ட பிறகு சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாத்தையும் வச்சு தான் விசாரணை நடந்துட்டு வருது. சிசிடிவி ஃபுட்டேஜ் எங்கெங்கே இருக்குன்னு சொல்லிட்டு இது போக மற்ற இடங்கள்ல இருக்குது. இப்போ நீங்கள் இதுக்கு க்ரீன் எனர்ஜிக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து திருநெல்வேலி, உடங்குடியில் இருக்குது. ஸோ ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம வந்து எங்கெங்கெல்லாம் சென்சிட்டிவ் டாக்குமெண்ட்ஸ் இருக்கோ அதை எல்லாத்தையும் கணக்கிடும் பணிகள் நடந்திருக்கு. எங்கெங்கெல்லாம் வந்து கடந்த 5 ஆண்டுகளில் ஒரு சில நபர்கள் மீது நம்ம நடவடிக்கை எடுத்தோம், அவர்கள் சம்மந்தப்பட்ட அனைத்து விஷயங்களும் நம்ம கோல், ஆஷு, தெர்மல் பவர் ஸ்டேஷனில் நிறைய வந்து தனியார் நிறுவனங்களுக்கு கான்ட்ராக்ட் கொடுக்கப்பட்டுள்ளது. ஸோ அந்த நிறுவனங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அனைத்தையும் நம்ம வந்து கணக்கிடும் பணிகள், எல்லா சென்சிட்டிவ் டேட்டாஸையும் நம்ம பேக்கப் எடுக்க சொல்லியிருக்கோம். அனைத்தையும் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஒரு சில நாட்கள் அனைத்தும் பேக்கப் எடுக்கப்படும். ஏற்கனவே டிரான்ஸ்ஃபர் ஊழல் சம்மந்தப்பட்ட அனைத்து விஷயங்களும் நம்ம ஆல்ரெடி ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டோம். தேவையான டாக்குமெண்ட்ஸு, தேவையான விஷயங்கள் அனைத்தும் வந்து சிபிஐக்கு ஹேண்ட் ஓவர் பண்ண விட்டுச்சு. கண்டிப்பாக எந்த இடத்துலையும் யாரும் வந்து தப்பிக்க முடியாது. ஒரு சில ஹார்ட் டிஸ்க்கை எடுத்துகிட்டு அவங்க தப்பிக்கலாம்னு நினைக்கிறாங்க. அதோடைய டேட்டா வந்து கண்டிப்பாக நமக்கு வந்து டிஜிட்டல் ஃபார்மெட்டில் இல்லாமல் மேனுவல் ஃபார்மெட் இருக்கும். ஸோ அதை எல்லாத்தையும் வேலிடேட் பண்ணுற பணிகள் நடந்துகிட்டு தான் இல்லை அவர் இதில் யார் யார் சம்மந்தப்பட்டிருக்கிறாங்க. ஏன்னா இதில் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மர் ஊழலில் அவர் இருந்த செந்தில் பாலாஜி இந்த காலகட்டத்தில் தான் டிரான்ஸ்ஃபார்மர் ஊழல் இருந்துச்சு. அந்த நேரத்தில் தான் காசி என்ற நபர் எல்லாம் அங்கேருந்து ஆப்ரேட் பண்ணப்பட்டாங்க. ஸோ அவர் இருந்த காலகட்டத்தில் இருந்த ஊழல்கள் தான் சமீபத்தில் சிபிஐக்கு போச்சு. என்ன மாதிரியான மோட்டிவேஷன், என்ன இன்டென்ஷனில் இதெல்லாம் திருடப்பட்டுச்சுன்னு நம்ம விசாரணை நடந்துட்டு இருக்கு. விசாரணை நடக்கும் பொழுது நான் எது சொன்னாலும் அது சரியாக இருக்கு. விசாரணை முடிந்த பிறகு காவல்துறை வழியாக சொன்னாங்க. அதாவது பொதுவாக இப்போ நானே கூட பார்த்தேன், பத்திரிகையில் தான் பார்த்தேன், பத்திரிகைகளையும் செய்திகளையும் தொலைக்காட்சிகளையும் பார்த்தேன். இது வந்து டெண்டர் சம்மந்தப்பட்டதெல்லாம் 3 குழுக்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன, ஆராயப்படும் அப்படின்னு சொல்லிட்டு. பொதுவாக மின்சார வாரியத்தை பொறுத்த வரைக்கும் டெண்டர் விடுவதற்கு முன்பாக அந்த டெண்டர் டாக்குமெண்ட் தயார் பண்ணுறதுக்கு ஒரு டீம் இருக்காங்க, சம்மந்தப்பட்ட ஆஃபீஸர்ஸ் பண்ணுவாங்க. டெண்டர் டாக்குமெண்ட் வந்து டெண்டர் கால்ஃபர் பண்ணி அப்லோடு பண்ணதுக்கப்புறம் அந்த டெண்டர் ஓப்பன் பண்ணும்போது அதுக்கு ஒரு கமிட்டி இருக்குது. அது ஒரு டீம் கமிட்டி தான் வந்து அதை ஓப்பன் பண்ணி அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு ப்ரைஸ் சம்மந்தப்பட்டது கூப்பிட்டு பேசுறது, அதுக்கப்புறம் பிஎல்டிசியில் வந்து அப்ரூவல் வாங்குறது, அதற்கு பிறகு போர்டில் வச்சு அப்ரூவல் வாங்குவாங்க. அந்த டெண்டர் இறுதி செய்யப்படுவது போர்டில் அப்ரூவல் வாங்குவாங்க. அந்த போர்டில் யாரெல்லாம் இருப்பான்னு கேட்டிங்கன்னா ஃபைனான்ஸ் செக்ரட்டரி இருப்பார், இண்டஸ்ட்ரியல் செக்ரட்டரி இருப்பார், எனர்ஜி செக்ரட்டரி இருப்பார். இப்படி மூத்த ஐஏஎஸ் அதிகாரிகள் வந்து அந்த போர்டில் இருப்பாங்க. இப்போ அவங்க தான் அந்த டெண்டரை வந்து இறுதி செய்யக்கூடிய இடங்கள். இதெல்லாம் வழக்கமாக இருக்கிறது, இன்று நேற்றில் பல ஆண்டுகளாக வழக்கமாக இருக்கிறது. உயர் அதிகாரிகள், ஐஏஎஸ் அதிகாரிகள் அந்த டெண்டரை இறுதி செய்யக்கூடிய பணிகள் இருக்கும். அதனால் இதில் வந்து யாரும் வந்து தவறுகள் செய்ய முடியாது. ஒரு குழுவில் தவறு நடந்தால் கூட அடுத்த குழு அதை கண்டுபிடிச்சாங்கன்னா அந்த டெண்டரை ரத்து பண்ணுவாங்க, இல்லைனா அடுத்த மறு டெண்டருக்கு போவாங்க. ரேட்டு அதிகமாக இருந்ததுன்னா அவங்கள சம்மந்தப்பட்ட நிறுவனங்களை கூப்பிட்டு ரேட்டை குறைப்பதற்கான பேச்சுவார்த்தை நடத்தி ரேட்டை குறைப்பாங்க. ஏதோ புதுசாக இப்போ 3 குழு அமைச்சு அந்த குழு ஏதோ வந்து புதிதாக விதிமுறைகளை வகுப்பதைப் போல் ஒரு தோற்றத்தை உருவாக்குறாங்க. அதுக்கு ஒரே ஒரு உதாரணம் சொல்கிறேன். மின்னகத்தை பற்றி பொதுப்பணித்துறை அமைச்சர் பார்த்தா பேட்டியில் கொடுத்துருந்தார். புதுசாக ஒரு நம்பர் எங்களுக்கு கொடுத்துருக்காங்க, டோல் ஃப்ரீ நம்பரு. அதை வந்து நாங்கள் உங்களுக்கு சொல்கிறோம், மக்கள் இதை பயன்படுத்தலான்னு சொன்னாங்க. அதெல்லாம் 2021 எங்களுடைய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்கள் மின்னகத்தை அவங்களே நேரில் வருகை வந்து மின்வாரி அலுவலகத்துக்கு தொடங்கி வச்சு, நானே உங்கள்கிட்ட சட்டமன்றத்திலேயே பதில் சொல்லியிருந்தேன், 30 லட்சத்துக்கும் மேற்பட்ட புகார்களுக்கு தீர்வு காணப்பட்டது. அதனால் எதையுமே வந்து இவங்க முழுமையாக ஆராயாமல், சம்பந்தப்பட்டிருக்கின்ற அமைச்சர்கள் அந்த துறையை பற்றி முழுமையாக கவனம் செலுத்தி தெரிந்து கொள்ளாமல் ஒரு அரைகுறைத்தனமாக அவருடைய அவங்ககிட்ட சுத்தமாக வந்து நிர்வாக திறமைங்கிறது கொஞ்சம் கூட இல்லை. அதை வெளிக்காட்ட முடியாமல் பல்வேறு காலகட்டங்களில் பல்வேறு மாற்று கருத்துக்களை சொல்லிகிட்டு இருக்காங்க. நாங்கள் பொறுப்பெடுத்துக் கொள்கின்ற பொழுதே நான் சொன்னேன், சட்டமன்றத்திலே 1,55,000 கோடி மின்வாரியம் கடனில் இருக்குன்னு சொன்னேன். வருஷம் 15,000 கோடி வட்டி கட்டுறோன்னு சொன்னேன். இப்போ இந்த 5 வருஷத்தில் எவ்வளோ வட்டி கட்டியிருப்போம்? ஒரு வருஷத்துக்கு 15,000 கோடினா 75,000 கோடி வட்டியே கட்டியிருக்கோம். அப்போ 2 லட்சம் கோடி கடன் இருக்குங்கிறாரு. நாங்கள் இருக்கும்போதே 1.5 லட்சம் கோடி, நாங்கள் வரும்போது 1.5 லட்சம் கோடி கடன், வட்டி கட்டினது சேர்த்துனீங்கன்னா 2 லட்சம் கோடி நார்மலாக வரக்கூடியது தான். அந்த 2 லட்சம் கோடி கடன் அப்படிங்கிறத தவிர தமிழ்நாடு அரசு, எங்களுடைய தலைவர் அவர்கள் முதலமைச்சராக இருந்து மின்வாரியத்துக்கு எவ்வளோ நிதி கொடுத்தாங்கன்னு அதை மின்துறை அமைச்சர் சொல்லலை. இந்த 5 ஆண்டுகளில் தமிழ்நாடு அரசு நிதிகளை கொடுத்து மின்வாரியத்தை எந்த அளவிற்கு எங்களுடைய தலைவர் அவர்கள் காப்பாற்றினாருங்கிறத சொல்லலை. ஏறத்தாழ 70,000 கோடி அளவிற்கு மின்சார வாரியத்திற்கு இந்த 5 ஆண்டுகளில் நிதிகளை எங்களுடைய தலைவர் அவர்கள் முதலமைச்சராக இருந்து விடுவித்து மின்வாரியம் காப்பாற்றப்பட்டிருக்கு. அதனால் நான் உங்கள் மூலியமாக சொல்லிக்கிறதுனா, மின்வெட்டுக்கு உரிய காலத்தில் தீர்வு காணப்பட வேண்டும். அதற்கு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை அழைத்து பேசி ஆய்வுக் கூட்டங்களை நடத்தி அது சம்பந்தமான நடவடிக்கைகளை விரைந்து எடுக்க வேண்டும். அதை விட்டுவிட்டு அதற்கு மாறாக ஏதோ தவறுகள் நடந்ததைப் போல ஒரு தோற்றத்தை உருவாக்குவதும், ஏதோ ஹார்ட் டிஸ்க் காணாமல் போச்சு, ஹார்ட் டிஸ்க் காணாமல் போனால் யார் வேணாலும் நடவடிக்கை எடுக்கலாம்ல. யார் சம்மந்தப்பட்டவங்க இருக்காங்க, எந்த செக்ஷனில் காணாமல் போயிருக்கு, இதெல்லாம் நடவடிக்கை எடுக்க வேண்டியது அரசினுடைய கடமை, சம்மந்தப்பட்ட துறையினுடைய அமைச்சருடைய கடமை, சம்மந்தப்பட்ட அதிகாரிகளுடைய கடமை.
ஒரு கீழ் லெவலில் இருக்க ஒரு தவறு பண்ணாங்க அப்படின்னா உங்கள் நிறுவனத்தில் ஒருத்தர் யாரோ ஒருத்தர் ரிப்போர்ட்டர் தவறு பண்ணால் உடனடியாக மேலக்கும் நடவடிக்கை எடுக்க தானே செய்வாங்க. அது மாதிரி தான் அதுவும் ஒரு துறை சார்ந்தது. அது வந்து ஒரு பெரிய அளவில் ஏதோ தவறுகள் நடந்தது போல் அந்த துறை ஏதோ வந்து இவங்க புதுசாக நான் 2-3 பேட்டியில் பார்த்தேன். சீரமைக்க போகிறேன் முதல்ல மின்வெட்டை சீரமைங்க, அப்புறம் துறைகளை சீரமைக்கலாம். துறைகள்லாம் ஏற்கனவே சீரமைக்கப்பட்டு பல முன்னேற்றங்களை நோக்கி போயிடுச்சு. கடைசி 2 வருஷம் இதில் வருவாயில் தான் இருந்தது மின்வாரியம். அதனால் முதல்ல மின்வெட்டை சீரமைக்கிறத விட்டுட்டு துறைகளை சீரமைக்க போகிறோம்னு சொல்லிட்டு இருக்காரு. மின்வெட்டுக்கு போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்கணும் இந்த அரசு. தொடர்பாகவே அவர் சொல்றது கடந்த ஆட்சியோட ஆதரவாளர்களான அதிகாரிகள் சிலர் தப்பு பண்றாங்க, அதனால மின்வெட்டு அப்படிங்கிற மாதிரி அர்த்தப்பட மாதிரி பதில் சொல்லிட்டு எதிர்கட்சி உங்களுக்கு ஆதரவான அதிகாரிகள் தான் தப்பு பண்றாங்க அப்படின்னு சந்தோஷமாக இருக்குது சார் கேட்குறது. அதாவது என்னென்னு கேட்டிங்கன்னா, அரசு மாறலாம், அதிகாரிகள் மாற மாட்டாங்க, அவங்களே தான் இருப்பாங்க. சிஇயாக இருக்கட்டும், எஸ்சியாக இருக்கட்டும், ஒரு செக்ஷன்லேருந்து இன்னொரு செக்ஷனுக்கு வேணால் பணியிட மாற்றம் செய்யலாமா தவிர அவங்க அந்த மின் வாரியத்தில் தான் பணியாற்றக்கூடிய சூழல் அவங்களுக்கு இருக்குது. அதனால் வந்து எந்த அரசாங்கம் இருந்தாலும் அதே அதிகாரிகள் தான் அங்கே மின் வாரியத்தில் பணியாற்ற போகிறாங்க. ஆக பணியாற்றக்கூடிய அதிகாரிகளில் யார் ஒரு சிலர் தவறு அன்றைக்கி சொல்லும்போது பார்த்தாங்க 1% கருப்பாடுகள். நாங்கள் இப்போ அந்த 1% யாருங்கிறத 99% அதிகாரிகள் வச்சு கண்டுபிடிக்கலாம்ல. 100 பேர் வேலை செய்கிற இடத்துல ஒருத்தர் தவறு பண்ணுறாங்கன்னா யார் அந்த ஒருவர் தவறு செய்யக்கூடியவர் எளிதில் கண்டறிய முடியும், அவங்க மேலே நடவடிக்கை எடுக்க முடியும். அதெல்லாம் வந்து அதாவது என்னென்னா என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஆடவே தெரியாதான் வீதி கோணையும் வாங்கலாம். அது மாதிரி துறை சார்ந்து விவரங்கள் புரிதல் இல்லை, அந்த புரிதலுக்கான அவர்களுக்கு அந்த தகுதியும் இல்லை, அதை மறைப்பதற்கு இது போன்ற கருப்பாடுகள் இருக்கிறது என்ற கருத்துக்களை முன்வைக்கின்றார்கள். நீங்கள் வந்து அடுத்த முறை உங்கள் சென்னையில் கூட சொல்லி அந்த துறை அமைச்சர்கிட்ட ஒரு கேள்வி கேட்க சொல்லுங்கள். இது வரைக்கும் நீங்கள் ஆய்வுக் கூட்டங்களை நடத்துனீங்களா? மின் விநியோகம் சம்மந்தமாக சிஎஸ்சி லெவலில் ஒரு ஆய்வுக் கூட்டங்களை நடத்தி முடிச்சிருக்கீங்களா? அவங்களுக்கு என்ன அறிவுரை சொல்லியிருக்கிறீங்க? நீங்கள் ஒரு பத்திரிகை ரிலீஸ் கொடுத்துருக்கிறீங்களா? இந்த ஆய்வுக் கூட்டங்கள் சம்மந்தமாக இதெல்லாம் அறிவுறுத்தப்பட்டதுன்னு சொல்லியிருக்கீங்களான்னு கேளுங்க. அதுக்கப்புறம் அவங்க என்ன நடவடிக்கை எடுத்துருக்கான்னு உங்களுக்கே தெரியும்.